رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. வெல்கம் டு கீரு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? திருக்குர்ஆனில் 4வது அத்தியாயம் 95வது வசனம் எந்த போரை குறிப்பிடுகிறது? இதுக்கான ஆன்சர் பத்ர் போர். நம் வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும், பிடிச்ச விஷயங்கள் நடக்கணும், இது நடந்தால் நன்றாக இருக்கும் என நாம் நினைத்த மிகப்பெரிய விஷயங்கள் கூட மிக சாதாரணமாக நடக்கணும். வெற்றி பெற்றவர்களாக இங்கு வாழ்ந்து மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆக வேண்டும் என விரும்பும் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் கொண்டு வரும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் வெற்றிக்கான சீக்ரெட் நம் கையில் தான் உள்ளது. அது வேறு எதுவும் இல்லை, நாம் தொழும் தொழுகை. 5 வேளை தொழுகை. தன்னை வணங்குவர்களை அவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை. தொழுகை மானக்கேடான காரியங்கள் செய்வதை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றது. ஒருவரிடம் 5 வேளை தொழுகை சரியாக அமைந்துவிட்டால் அவர் கவலைப்பட தேவையில்லை. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருப்பதுதான் வாழ்க்கை. இந்த 2 நிலையிலும் அல்லாஹ்வை வணங்குவதை ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது. தொழுது அனைத்து காரியங்களையும் அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை உங்களை விட அல்லாஹ் அறிந்தவன். எந்த நேரத்தில் எதை தந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்பதை அறிந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு வேண்டியதை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். அதனால்தான் குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், பயபக்தி உடையவர்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று. அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை, உங்கள் தக்வா, இரையச்சமுள்ள தொழுகை இவை எல்லாம் சரியாக பலமாக அமைந்துவிட்டால் போதும். இந்த உலகையும் வெல்லலாம். எத்தனை பேர் உங்களை எதிர்த்தாலும், யாரும் இல்லா இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டாலும், இந்த உலகில் வாழ 1% கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்கள் தொழுகை உங்களை ஒரு நொடியில் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். 1 ரூபாய் கூட கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்கள் தொழுகை உங்களை கோடீஸ்வரராக்கும். இந்த நோயை தீர்க்கவே முடியாது என டாக்டர்ஸே கைவிட்டாலும் உங்கள் தொழுகை உங்களை கைவிடாது. அது உங்களை குணப்படுத்தும். தாங்க முடியாத இழப்புகள் ஏற்பட்டாலும் உங்கள் தொழுகை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். யாருமே இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை, கையில் பணம் இல்லை, சரியான வருமானம் இல்லை, மற்றவர்களின் அடக்குமுறை, மரியாதை இல்லாமல் போதல், கடன் நெருக்கடி, எவ்வளவு வைத்தியம் செய்தும் தீராத நோய், தொடர்ச்சியான தோல்விகள் என வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, தொழுகையில் ஒரே ஒரு சஜ்தாவில் அழுது அல்லாஹ்விடம் துவா கேட்டு பாருங்க. உங்கள் அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு நொடியில் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவான். இந்த உலகையே உங்கள் பக்கம் கொண்டு வருவான். உங்களுக்கு கண்ணியத்தை தருவான். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எல்லாம் ரிசுக்கை அள்ளி தருவான். நரகமாக இருந்த உலகம் நீங்கள் முறையாக தொழுக ஆரம்பித்த பிறகு சொர்க்கமாகிவிடும். அனைத்து முசீபத்துகளும் விலகும். நீங்கள் தினமும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கும் நிலையில் உங்களுக்கு இன்பமும் வரும், துக்கமும் வரும், கஷ்டம் வரவே வராது என நிச்சயம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்பம் துன்பம் இவை இரண்டையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இது விதி. அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், தொழுபவர்களுக்கு துன்பத்திலிருந்து மீள அல்லாஹ் வழிகாட்டுவான். அந்த துன்பத்திலும் ஒரு லேசை காட்டுவான். அது நம்மை பெரிய அளவில் பாதிக்காது. அல்லாஹ் சோதனைகளை தருவான். ஆனால் தன்னை நம்புபவர்களை வணங்குபவர்களை அவன் நிச்சயம் கைவிட மாட்டான். வாழ்வில் மாற்றம் வேண்டும், வெற்றி வேண்டும், அனைத்து முசீபத்துகளும் விலக வேண்டும், கல்வி அறிவு வேண்டும், பதவி வேண்டும், அந்தஸ்து வேண்டும், செல்வந்தராக வேண்டும், இந்த உலகின் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் முதலில் செய்ய வேண்டியது 5 வேளை தொழுகைகளை சரிவர குறித்த நேரத்தில் தொழ வேண்டும். 2 வேளை தொழுது மற்ற தொழுகைகளை விடுதல், எல்லா தொழுகைகளையும் தொழுது
தூக்கம் காரணமாக ஃபஜ்ர் தொழுகையை விடுதல் இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒன்றில் அல்லாஹ் நிறைவை கொடுத்து மற்றொன்றில் குறைவை கொடுப்பான். மறுமையிலும் விசாரணை உண்டு. 5 வேளை தொழுகைகளை அதற்கான குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும். எவ்வளவு போராட்டங்கள் தடங்கள் வந்தாலும் தொழ வேண்டும். தக்வாவுடன் தொழ வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் நிறைவான வெற்றியை கொடுப்பான். மறுமையிலும் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். இந்த தொழுகை இந்த உலகில் நம்மை வெற்றியடைய செய்வதோடு மட்டுமல்லாமல் மறுமையிலும் காப்பாற்றும். நாளை மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றிதான். அது மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் மற்ற அனைத்தும் சரியாகிவிடும். அதனால் தொழுகை என்னும் பலமான கயிற்றை இருக்க பிடித்து கொள்ளுங்கள். அது நம்மை என்றும் சரியவிடாது, தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். நீங்களும் 5 வேளை தொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தொழ கட்டாயப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலேயே தொழ பழக்குங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு சேர்த்து வைக்கும் சொத்து. அந்த தொழுகை அவர்களை வெற்றியாளர்களாக ஆக்கும். உங்களுக்கும் நன்மையை தந்து கொண்டே இருக்கும். வல்ல அல்லாஹ் 5 வேளை தொழுகைகளை குறித்த நேரத்தில் தவறாமல் தொழ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். திருக்குர்ஆன் 4வது அத்தியாயம் 95வது வசனத்தை எழுத அழைக்கப்பட்ட நபித்தோழர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.